தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றொரு அண்மை செய்தி. தலைவர் கலைஞர் அவர்கள் நிறுவிய முரசொலி இன்று 85ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்று கனிமொழி எம்பி தனது வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார். திராவிட இயக்க லட்சியங்களின் குரலாகவும் ஜனநாயகவாதிகளின் இதழாகவும் விளங்கி நிற்பதாகவும் இத்தனை ஆண்டு காலமாக முரசொலியின் பயணத்தில் துணை நிற்கும் ஊழியர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று கனிமொழி எம்பி பதிவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் நிறுவிய முரசொலி இன்று 85ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்று கனிமொழி எம்பி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திராவிட இயக்க லட்சியங்களின் குரலாகவும் ஜனநாயகவாதிகளின் இதழாகவும் விளங்கி நிற்கிறது முரசொலி என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் இத்தனை ஆண்டு காலமாக முரசொலியின் பயணத்தில் துணை நிற்கும் ஊழியர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று கனிமொழி எம்பி பதிவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மற்றொரு அண்மை செய்தி. தலைவர் கலைஞர் அவர்கள் நிறுவிய முரசொலி இன்று 85ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்று கனிமொழி எம்பி தனது வாழ்த்துக்களை பதிவிட்டுள்ளார். திராவிட இயக்க லட்சியங்களின் குரலாகவும் ஜனநாயகவாதிகளின் இதழாகவும் விளங்கி நிற்பதாகவும் இத்தனை ஆண்டு காலமாக முரசொலியின் பயணத்தில் துணை நிற்கும் ஊழியர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று கனிமொழி எம்பி பதிவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் நிறுவிய முரசொலி இன்று 85ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்று கனிமொழி எம்பி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். திராவிட இயக்க லட்சியங்களின் குரலாகவும் ஜனநாயகவாதிகளின் இதழாகவும் விளங்கி நிற்கிறது முரசொலி என்றும் பதிவிட்டுள்ளார். மேலும் இத்தனை ஆண்டு காலமாக முரசொலியின் பயணத்தில் துணை நிற்கும் ஊழியர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று கனிமொழி எம்பி பதிவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.